ஸ்கொயர் ஒண்ணு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஒண்ணு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ ஒரு ரெக்டாங்கிள். ஓகே. இப்ப ஸ்கொயர் அப்படின்னா, ஸ்கொயர் உடைய நம்ம வேல்யூ எப்படி பார்ப்போம் அப்படின்னா, ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அதாவது இதுலயும் லென்த் அண்ட் பிரெத் இருக்கு. ஸோ இதுதான் நமக்கு லென்த்தா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதுதான் நமக்கு பிரெத்தா எடுத்துக்க போறோம் அப்படின்னா, அதே மாதிரி தான் இதுலயும் பெருசா இருக்கிறது லென்த், ஷார்ட்டா இருக்கிறது பிரெத் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரியா? இது லென்த், பிரெத். அப்போ எல்லாத்துலயும் லென்த், பிரெத் இருக்க தான் செய்யுது. ஆனா ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் லென்த் அண்ட் பிரெத் ஆர் ஈக்குவல். அப்போ ஸ்கொயருக்கு இப்ப நான் இங்க எக்ஸ்ன்னு எடுக்கிறேன் அப்படின்னா, இங்கேயும் எக்ஸ் தான் எடுப்பேன். இங்க வந்து நான் ஏன்னு எடுக்கிறேன் அப்படின்னா, இங்கேயும் ஏ தான் எடுப்பேன். ஸோ இங்க எஸ்ன்னு எடுக்கிறேன்னா, அங்கேயும் எஸ் தான் நான் எடுத்தாவேன். இப்ப நம்ம எக்ஸ வச்சு நம்ம பார்க்கலாம். இல்ல எதுவா இருந்தாலும் பாலினாமியல் கேன் பி எனிதிங் என்னவா இருக்கும்? எனி ஆல்பபெட் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பாலினாமியலை பத்தி எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம்.